அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார சம்பவத்தை கண்டித்து சென்னையில் பாமக மகளிர் அணி நடத்தும் போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் சௌமியா அன்புமணி தலைமையில் நடத்தப்படவிருந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுத்திருக்கிறது காவல்துறை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார சம்பவத்தை கண்டித்து சென்னையில் பாமக மகளிர் அணி நடத்தும் போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. தடையை மீறி போராட்டம் நடத்த இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் 350க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சௌமியா அன்புமணி தலைமையில் நடத்தப்படவிருந்த போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார சம்பவத்தை கண்டித்து சென்னையில் பாமக மகளிர் அணி நடத்தும் போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் பாமக மகளிர் சங்கம் சார்பில் வள்ளூர் கோட்டத்தில் இன்று போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதற்கு காவல்துறையினர் அனுமதியை மறுக்கக்கூடிய நிலையில ஆனாலும் போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என பாமக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது வள்ளூர் கோட்டம் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். காவல்துறையினுடைய வாகனங்களும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திற்கு பாமகவினர் போராட்டத்திற்கோ ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்கு வந்தாலோ அவர்களை அதற்கு முன்பே கைது செய்ய வேண்டும் என்கின்ற அந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில ஒன்றாக கூடி போராட்டம் நடத்துவதற்கான அனுமதி இல்லாத நிலையில பாமகவினர் வந்தவுடன் அவர்களை கைது செய்வதற்கு தயாராக காவல்துறையினர் இங்கே குவிக்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் வள்ளூர் கோட்டத்துக்கு வரக்கூடிய இந்த அனைத்து வழிகளிலும் அனைத்து வழிப்பகுதியில் நுங்கம்பாக்கத்திலிருந்து வரக்கூடிய பகுதி, டி நகரில் இருந்து இருக்கக்கூடிய பகுதி மற்றும் அண்ணா மேம்பாலத்திலிருந்து வரக்கூடிய அனைத்து பகுதியிலுமே காவல்துறையினுடைய தீவிர கண்காணிப்பு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கு போராட்டத்திற்கு யார் வந்தாலும் அவர்களை கைது பண்ணக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடுவதற்காக வாகனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. நன்றி பாண்டியராஜன், உங்கள் தகவல்களுக்கு.